அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தனித்தனியே தங்களுடைய செயற்குழு கூட்டங்களை நடத்தவிருக்கிறார்கள். பீகாரில் பாஜக நாளை மற்றும் நாளை மறுநாள் தங்களுடைய செயற்கை கூட்டத்தை கூட்ட இருக்கிறார்கள். ஐக்கிய ஜனதா தளமும் தனியே தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கின்றன. பீகாரில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தனித்தனியே தங்களுடைய செயற்குழு கூட்டங்களை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. பீகாரில் பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தளமும் தனித்தனியே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. உடனே ஐக்கிய ஜனதா தள எம்பி எம்எல்ஏக்கள் பாட்னாவிற்கு வரவும் தற்போது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. பீகாரில் பாஜக செயற்குழு கூட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பீகாரில் பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தளமும் தனித்தனியே தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. மேலும் ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகிகள் அனைவரும் உடனே பாட்னாவிற்கு வர வேண்டும் என்றும் தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. பீகாரில் பாஜக செயற்குழு கூட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பீகாரில் பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தளமும் தனித்தனியே தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகிகள் உடனே பாட்னாவிற்கு வர தற்போது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை பாட்னாவில் நடத்த திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று கூறியிருக்கும் ஞானேந்திர சிங் 2 நாட்களில் அது நடக்கும் என்றும் உறுதி பூண்டிருக்கிறார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் நேற்றே ஒரு முடிவை எடுத்துவிட்டது, நிதிஷ்குமாரும் தயாராக இருக்கிறார் என்று பாஜக எம்எல்ஏ கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் பீகார் மாநில பொறுப்பாளரான வினோத் தவ்டே நாளை பாட்னா செல்லவிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட விவரங்கள். நிதிஷ்குமாரை கவர்ந்து இழுப்பதற்கு பாரதிய ஜனதா தீவிர முயற்சியில் இருக்கிறது என்பது கடந்த ஒரு வாரமாகவே தெரியும். இதுல பாரதிய ஜனதாவுக்கு என்று 2019 ஓட்டு வங்கி 20 முதல் 22% தான் பீகார்ல இருக்கு. நிதிஷ்குமார் அப்போது பாரதிய ஜனதா கூட்டணி தான், அவருக்கு ஒரு 20% இருந்துச்சு. ஆனால் அது 2020 சட்டமன்ற தேர்தலையே மாறிடுச்சு. 2020 சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி, அதுக்கு பிறகு இப்போ ஆர்ஜேடி கூட்டணி, 2025 வரைக்கும் ஆட்சி இருக்கு. ஆனாலும் நிதிஷ்குமார் இப்போது அந்த முடிவை ஏன் எடுக்கிறார் என்றால், ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கொண்டு வரலாங்கிற ஐடியா தான். அப்போ பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்தால் ஓட்டு வங்கி என்பது 40% வரும் என்பது அவரது கணக்காக தெரிகிறது. பாரதிய ஜனதாவுக்கும் அந்த நினைப்பு தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இதில் பாரதிய ஜனதா ஏமாற்றம் தான் அடையும். காரணம் என்னவென்றால், நிதிஷ்குமார் போவதால் பீகாரில் இருக்கிற மொத்த எம்பி சீட்டுகளை பங்கிட்டுக் கொள்வதிலே காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் ஆர்ஜேடி இந்த 3 கட்சிகளுக்கும் பிரச்சனையே வராது. இல்லையால் அந்த தொகுதி பங்கீடு ரொம்ப சிக்கல் நிறைந்ததாக இருந்தது. முதலில் ஆரம்பத்திலும் அப்படிதான் இருந்தது, 2019 அப்படித்தான் இருந்தது. எனவே நிதிஷ்குமாரின் வெளியேற்றம் என்பது ஒரு வகையில் இவர்களுக்கு நல்லது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையிலே இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, 30 முதல் 35 இடங்களை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. 35 இடங்களை பிடிப்பதற்கான ஒரே வழி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதுதான். இதுல உண்மையிலே இடைஞ்சலாக இருந்தது நிதிஷ்குமார் தான். இன்னும் சொல்ல போனால், நிதிஷ்குமார் ஆர்ஜேடி ஆதரவை பெறும்போது அவர் முதலில் சிறிது காலம் முதலமைச்சராக இருந்துவிட்டு பிறகு தேஜஸ்விக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதாகத்தான் ஏற்பாடு. ஆனால் அவர் அதை செய்ய மறுத்தார். அதற்கு பிறகு தேஜஸ்வி தரப்பில் இருந்த அந்த வலியுறுத்தல் வந்த போது இப்படி ஒரு அணி மாறுகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார். இன்னும் சொல்ல போனால், தேஜஸ்வி சைடு கிட்டத்தட்ட 122 எம்எல்ஏக்களை வைத்திருந்தால் ஆட்சியை பிடித்து விடலாம். 8 எம்எல்ஏக்கள் தான் அங்கு அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். 8 எம்எல்ஏக்களை 4 எம்எல்ஏக்கள் மஞ்சிகை எம்எல்ஏக்கள், அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவின் ஆளுநர் அங்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நிதிஷ்குமார் ராஜினாமா சமர்ப்பிக்கும் போதே ஆளுநர் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைப்பதற்கு வழி இல்லை
என்று சொல்லி சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய ஒரு சிபாரிசை நிதிஷ்குமாரிடமிருந்து பெற்று அதைத்தான் மத்திய அரசுக்கு அனுப்புவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனவே அடுத்த 2 தினங்களுக்குள் இது எல்லாமே நடந்து முடிந்துவிடும். மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் பீகாரிலே சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்துவது என்கிற ஒரு முடிவை நோக்கி இந்த காய் நகர்த்தப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.